எதை குறித்து பேச வேண்டும் என்று தேவ சமூகத்தை நின்ற பொழுது, இந்த ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒருவேளை வருடங்கள் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இழப்பை கொண்டு வந்திருக்கலாம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் தொடங்கி இந்த 2 மாதங்களும் உங்கள் எல்லைக்குள்ளே ஏதோ ஒரு இழப்பை கொண்டு வந்திருக்கலாம். இதற்கு மேல் என்னால் எங்கேயும் நகர முடியாது, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலைமையிலே நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவரே, எதையெல்லாம் நான் திருப்பிக் கொள்வேன், எதை எல்லாவற்றையும் நீ இழந்து போனாயோ அதை எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். இது நம்மால ஆகுமான்னா நம்மால முடியாது. வேதம் சொல்லுகிறது, மனிதரால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் ஆகும். ஆண்டவர் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். இங்க நடக்கிற சம்பவம் என்னவென்றால், தாவீதை குறித்து கர்த்தருடைய வேதம் பேசுகிறது. யார் இந்த தாவீது அப்படின்னா, தாவீது பெத்லேகேம் என்கிற ஒரு சின்ன ஊருக்குள்ள இருந்த ஒரு மனிதர். நீங்க வேதாகமத்தை கவனிக்கும் போது பெரிய பெரிய பட்டணங்கள் எல்லாம் பெத்லேகேமை சுற்றிலும் இருந்தது. ஆனால் தேவ திட்டம் ஒரு சின்ன பெத்லேகேமின் மீது தான் இருந்துச்சு. ஆண்டவர் எப்போதுமே சிறிய ஆட்களை, சிறிய மனிதர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, உடைந்த இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். இந்த உலகம் எப்பொழுதும் பெரிதானவர்களை தேடுகிற போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரியத்தை கவனித்துக் கொடுங்க. நீங்கள் சின்னவர்களாக இருக்கலாம், சிறுமிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்திற்குள்ளே நீங்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை அவர்கள் ஒரு சமமான மனிதர்களாய் கூட மதிக்காமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சின்ன பெத்லேகேம் மீதுதான் தேவ நோக்கம் இருந்தது. சரி, இந்த பெத்லேகேம் பட்டணத்துக்குள்ளே இருந்த இந்த தாவீதுடைய வேலை என்னவென்றால், தாவீது ஒரு ஆடுகளை மேய்க்கிறவர். நீங்க கவனிச்சு பார்த்தா, தாவீதுக்கு முன்பாக 7 அண்ணன்மார்கள் இருக்கிற போது அவர்கள் எல்லோரும் இராணுவத்தில் இருக்கிறார்கள். தாவீதோ ஆடுகளை மேய்க்கிற ஆட்டிடையனாக வேலை செய்து கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இராணுவத்தில் இருந்தவனை தேடி அல்ல தேவ திட்டம் வரல, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை தேடியே தேவ திட்டம் உண்டாயிற்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உடைக்கப்பட்ட இடத்துல ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு சின்ன வேலை செய்து கொண்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ திட்டம் உங்கள் மீது இருக்குமானால் தேவன் உங்களையே தேடி வருவார். என்ன காரியம் நடக்குதுன்னா, ஆண்டவர் முதலாவது ஒரு ராஜாவை எழுப்பினார். ராஜாவினுடைய பெயர் சவுல் என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் சவுல் தேவ திட்டத்திற்கு விரோதமாய் தன்னை முன்னிறுத்தி நின்ற பொழுது தேவன் சவுலை அவ்விடத்திலிருந்து விலக்கினார். சவுலை விலக்கிட்டு இப்ப அந்த இடத்திற்கு நேராக ஒருவரை கொண்டு வர வேண்டும் கர்த்தர் விரும்பினார். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் சொன்னாரு, நீ எந்த மட்டும் நீ துக்கித்துக் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கர்த்தர் சொன்னார், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நான் சவுலை புறக்கணித்து தள்ளினேன், நீ பெத்லேகேமுக்கு போன்னு கர்த்தர் அனுப்புறாரு. இப்ப தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு பெத்லேகேம் பட்டணத்துக்கு வராரு. வந்த உடனே ஈசாயினுடைய வீட்டுக்குள்ள உள்ள பிரவேசிக்கிறாரு. உள்ள பிரவேசித்த உடனே ஈசாய் கேட்கிறார், எதுக்காக வந்திருக்கிறீங்க? சொல்றார், இந்த மாதிரி உன் பிள்ளைகள்ல ஒருவனை தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்த பண்ணுகிறார். எல்லா பிள்ளைகளும் வர்றாங்க. சாமுவேல் அவர்களை கவனிக்கும் போது மூத்தவன் மிகுந்த உயரமுள்ளவனாக இருந்தான். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, சாமுவேல் இவன் தான் ராஜாவாக்கும் என்பதாக எண்ணுகிறது. கர்த்தர் சொன்னாரு, நீ அவனுடைய சரீர வளர்ச்சியும் முகத்தையும் காண்கிறாய், நானோ அவனுடைய இருதயத்தை காண்கிறேன். தேவன் எப்பொழுதுமே முகத்தை காண்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை காண்கிறவர். ஒருவேளை இந்த உலகம் உங்கள் முகங்களிலே ஏதாகலும் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கலாம். தேவன் உங்கள் முகத்தை அல்ல, இருதயங்களை கவனிக்கிறவர். அப்ப 7 பேரை கடந்து போக பண்ணின பிற்பாடு இப்போ அதுக்கப்புறம் சாமுவேலுக்கு புரிஞ்சு கர்த்தர், இவர்களில் நான் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு. இப்போ ஈசாயிக்கு உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சாமுவேல் சொன்னாரு, அவன் வருகிற வரைக்கும் நான் உணவருந்த மாட்டேன். கவனியுங்கள், ஒரு ஆட்டிடையனுக்காக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் காத்திருக்கும்படி செய்தார். உங்க மேல தேவ நோக்கம், தேவ திட்டம் இருக்குமானால் சகலமும் உங்களுக்காக காத்திருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையின்படி சொல்கிறேன், இதுவரைக்கும் நீங்கள் பலவற்றுக்காக காத்திருந்திருக்கலாம்.
காத்திருந்து காத்திருந்து இருதயம் இளைப்படைந்திருக்கலாம். ஆனா தேவ நோக்கம், தேவ திட்டம் உங்கள் மீது இருக்குமானால் சகலவற்றையும் உங்களுக்காக தேவன் காத்திருக்கும்படி செய்வார். ஆம், தேவன் உங்களுக்காக சிலவற்றை காத்திருக்க பண்ண போகிறார். சந்தோஷமாய் நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். அழைத்து கொண்டு வர சொல்கிறார்கள். தாவீது வருகிறார். தாவீது உள்ள வரும்போதே கர்த்தர் சொன்னாரு, இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது இப்போது யாராக மாறிட்டார்னா ராஜாவின் அபிஷேகம் உள்ளவனாக மாறிவிட்டார். மாறின உடனே நேரா ஆண்டவர் அரண்மனைக்கு நேரா கொண்டு போகல. இப்ப திரும்பவுமா தாவீது ஆடுகளை மேய்க்க போயிட்டாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தை வேறு, தேவ சிந்தை வேறு. நம்முடைய திட்டங்கள் வேறு, தேவ திட்டங்கள் வேறு. நீங்கள் உங்களுக்காக சில திட்டங்களை வைத்திருக்கலாம். ஆண்டவராகிய தெய்வம் உங்களை காத்திருக்கும்படி செய்கிறவர். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின காரியங்கள், கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறாமல் காலதாமதம் பண்ணுகிறதா? கர்த்தர் சில காலங்களுக்காக அதை கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். தேவ நோக்கம். இப்போ தாவீது சில காலங்கள் தாமதிக்க வேண்டியதாக இருந்தது. நம்ம உடனே நினைக்கிறோம், ஆண்டவரை உடனே செஞ்சிருங்க, உடனே அற்புதம் வரட்டும். ஆண்டவர் உடனே எல்லாம் அற்புதம் பண்றது இல்ல. சில நேரங்களிலே கர்த்தருக்கு காத்திருக்கும்படி செய்கிறார். மார்ச் மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ ஒரு நாள் அரண்மனையிலிருந்து அழைப்பு வருகிறது. அது என்ன அழைப்புன்னா, இங்கே ராஜாவானவர் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார், நீர் வந்து சுரமண்டலம் வாசிச்சா அவர் விடுதலை ஆயிடுவாரு. தாவீது போகிறார். ஒரு சுரமண்டலக்காரனாக எந்த அரண்மனைக்குள்ள ராஜாவாக போக வேண்டுமோ அந்த அரண்மனைக்குள்ள ராஜாவாக போகல, சுரமண்டலக்காரனாக தேவன் அனுப்பினார். சில நேரங்களில் சில பொசிஷனுக்கு, சில இடங்களுக்கு நம்ம காத்திருப்போம். நம்ம நினைப்போம், இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்பதாக வேறொரு பாதைகளுக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. இந்நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் வேறொரு இடத்திற்காய் காத்திருக்கிறீர்கள். ஆனால் தேவ திட்டம் வேறொரு இடத்திற்கு நேராக தேவன் உங்களை நடப்பிக்கும்படி செய்கிறார். தாவீது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். சுரமண்டலக்காரனாக உள்ளே போகிறார். அவர் வாசிக்க ஆரம்பித்த பொழுது சவுலுக்குள் இருந்த